இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் திரு ஓ வீரபாண்டியன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஐட்ரின்ஸ் மூர்த்தி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாபு மற்றும் அவருடைய உதவும் கைகள் அறக்கட்டளையுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அண்ணன் இளையராஜா அவர்களே, அண்ணன் கருணாநிதி அவர்களே, சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அண்ணன் மருது கணேஷ் அவர்களே, அனைத்து கழகத்துடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் லட்சுமணன், ஜெகதாஸ் பாண்டியன், ஜெயராமன், முருகன், சுரேஷ், செந்தில்குமார் அவர்களே, அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் புவி இளவரசன், கௌதமன், மதன், ரவிக்குமார், சத்யநாராயணன், கற்பீஸ், சோமசுந்தரமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் மருத்துவர் சுரேர்கான் அவர்களே, பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் ஹரிஷ், கார்த்தி உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, சகோதரர் சுகுணா திவாகர், பாலைவன நாதர், காயத்ரி, சுப்ரஷ்ணி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே, அந்த தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, அனைத்து பகுதி வார்டு கழக நிர்வாகிகளே, அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் முதலுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தோழர் நல்லக்கணவர்களுக்காக முதலாக திறக்கப்படக்கூடிய எழுப்பப்பட்டுள்ள சிலையை திறந்து வைப்பதில், உங்களோடு சேர்ந்து திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் தரப்பிற்கும் முதலுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சேர்ந்து திரைநில வாசிகள் வகையைச் சேர்ந்த அருமை சகோதரர் வகுவுடைய அம்மாட்சி கற்பனையின் முதல் ஆசிரியர் நூலையும் இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கின்றோம். தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு சிலை அமைச்சர்கள் மூலமாக இன்றைக்கு இந்த சமூகம் உண்மையிலே யாரை நாம கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த அமைப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுறதை விட இன்ஸ்டாகிராம்ல செல்போன்ல ரீல்ஸ் எடுக்கிற போராளிகள் தான் இன்னைக்கு சமுதாயம் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா போராடினா எதுவும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பியவர் ஐயா நல்லக்கண்ண அவர்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பாலநிலத்தில் நடந்த டெல்லியில் நடந்த நீட் விலக்கு போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டம் அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதல்ல வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களின் சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்கிறது பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்துகள் பெற்றோம், பைக் ரேலி உள்ளிட்ட பல்வேறு நீட் ஒழிப்பு போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அரசு அமைஞ்ச உடனே 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைஞ்ச உடனே நீட் பாதிப்பை கண்டிப்பாக நீதிக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் தலைமையில் எங்களுடைய அப்பொழுது தலைவர் முதலமைச்சர்கள் ஒரு கமிட்டியை அமைச்சார். அந்த கமிட்டி தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை சந்திச்சு, பெற்றோர்களை சந்திச்சு, ஆசிரியர்களை சந்திச்சு, கல்வியாளர்களை எல்லாம் சந்திச்சு ஒரு பரிந்துரையை அரசு கொடுத்தாங்க.
அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நீட் விலக்கு வேணும்னு ஒரு சட்ட முன்வடிவை எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. உடனே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். டெல்லியில நீட் குளறுபடிக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஆனா முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கல. இன்னைக்குதான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம்.